நான் ஜேசப்பாட்ட போயிட்டேன்டா. ஜோதிமான் மூலமாக உங்களுக்கு அறிவிக்கிறோம். நன்றி. உங்களை ஆசீர்வதிக்கணும் ஆண்டவர். உங்களை கையில் வசத்தாசு உங்களை மேல்மேலுமாக ஆசீர்வதி. நான் ஜேசப்பாட்ட யோசிக்கேன் இது பார்த்தீங்கன்னு சொன்னால் அம்மாவோட வந்து நிறைய விஷயங்கள் கதைக்கணும்னு சொல்லி நானும் வந்தேன்னா, ஆனால் அம்மாவோட உடல்நிலை காரணத்தினால அம்மாவில் வந்து எதுவுமே கதைச்சிக்கொள்ள இல்லாமல் இருக்குது. அவங்களுக்கு வந்து மூச்சு எடுக்கிற ப்ரீத்திங் ப்ராப்ளம், கொஞ்சம் மூச்சு எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கண்ணனால் வந்து சாப்பிடாம வந்து இருக்கிறாங்க. இந்த ஏரியாவில் இருக்கிற பக்கத்து வீட்டு ஆட்கள் வந்து நிறைய பேர் வந்து இவங்களுக்கு வந்து சாப்பாடு கொடுத்து கொண்டிருக்காங்க அம்மாவுக்கு வந்து. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தண்ணி சாப்பாடு, என்ன தண்ணி சாப்பாடு மூலம் தானே அம்மா சாப்பிட்றீங்கன்னு கவனமாக போங்க ராஜா. ஜேசப்பா உங்களோட கூட இருக்கு. அம்மாவோட ஆசீர்வாதம், அம்மாவோட ஆத்மா என்னை விட்டு பிரிஞ்சாலும் உங்களோட கூட இருக்கும் ஐயா. உங்களோட நான் நிறைய கதைக்கணும், நிறைய கதைக்கு இருக்குன்னு. அதான் நல்ல உஷாரா கதைப்பாங்களேடாப்பா. ஐயோ யோசிக்க மூச்சு வாங்குது என்னால எல்லாம் இருக்கு. ஜேசப்பா இதை புடிங்கண்ணே வேணுமா? வேணும் ஐயா. 20,000 ரூபா இருக்கா? 20,000 காசு தந்துருக்கேன் உங்களுக்கு. அடுத்த மாசத்தையும் சேர்த்து தான்மா தந்துருக்கேன். எனக்கு கொஞ்சம் வார கஷ்டம் தானே டிராவல் பண்ணி. அப்போ 10,000 படி அடுத்த மாசத்துக்குரிய 10,000 ரூபா காசையும் சேர்த்து தந்துருக்கேன். அப்போ எது மட்டும் எனக்கு கால் பண்ணுங்க சரியா? இந்த நம்பர் இருக்குது நம்மகிட்ட. எது மட்டும் எனக்கு வந்து கால் பண்ணுங்க. எதுவும் வந்து மருந்து எதுவும் அப்படி வாங்கணும், அவசரமா காசு வேணும்னாலும் எடுங்க சரியா? இதை கவனம் பார்த்துக்கொள்ளுங்கம்மா சரியா? இப்போ நான் போறேன்னா ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு பேட்டி பாய்ஸ். ரைட், இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னு சொன்னால், இன்றைக்கு வந்து நான் காலையிலேயே வந்து நான் வெளியே நிற்கிறேன். நான் இப்போ போக போகிறேனுங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் ட்ரிங்கோவுக்கு தான் போக போகிறேன். ட்ரிங்கோவில் வந்து அந்த காலையில் அது அம்மாவுக்கு மாத உதவி வந்து கனடாவில் இருக்கிற அம்மா வந்து இன்றைக்கு தான் எனக்கு வந்து சரியாக வந்து போட்டிருந்தாங்க. ஒரு 10 மணி போல் எனக்கு வந்து காசு வந்து இருந்துச்சு. ஒரு 10,000 ரூபா காசு வந்து போட்டிருந்தாங்க, அவங்களுக்கு கொண்டு போய் கொடுங்கன்னு சொல்லி. அப்போ வந்து போன முறையும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மோட்டோக்கெலாம் போயிருந்தேன் நான். அதுக்கு முதல்ல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மோட்டோக்கெலாம் ஃபுல்லாகவே போயிருந்தேன் நான். அப்போ மோட்டோவைக்கில் ட்ராவல் பண்ணுறன்றது சரியான கஷ்டமாக இருக்குது. இங்கேருந்து அவ்வளோ தூரம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 260 கிலோமீட்டர் கிட்ட வருது. அங்கேருந்து திரும்பி உடனே முடிச்சுட்டு உடனே திரும்பி வாரன்றது பெரிய ஒரு டயர்டாகவும் இருக்குது, கஷ்டமாகவும் இருக்குது. அடுத்தது பைக் வந்து அவ்வளோ பெரிய ஒரு நல்ல கண்டிஷன் இல்லை, அதனால் அதில் வந்து ட்ராவல் பண்ணுற கஷ்டம். அப்போ இன்றைக்கு நான் ஒரு பிளானை வந்து மாற்றிட்டேன். தம்பிகிட்ட சொல்லியிருந்தேன், தம்பி நம்ம வந்து இன்றைக்கி மட்டக்களப்பிலேருந்து பஸ்ஸில் ஏறுவோம். ரைட், பஸ்ஸில் வந்து ஏறி பஸ்ஸில் வந்து போய் அங்கே போயிட்டு இறங்கி அவங்களுக்குரிய உதவியை வந்து செஞ்சுட்டு அங்கேருந்து திரும்பி ரிட்டர்ன் வந்து பஸ் எடுத்து வீட்டை வந்துடுவோம் என்று சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம். அப்போ அந்த பிளான் படி தான் செய்ய போகிறோம். எங்களோட பைக்கை கொண்டு போயிட்டு டவுனில் ஒரு வீட்டை கொண்டு போயிட்டு வச்சுட்டு அங்கேருந்து நடந்து பஸ்ஸுக்கு போய் பஸ் எடுத்துகிட்டு போக போகிறோம். இந்த பயணம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், நான் வந்து எல்லா வீடியோலையும் சொல்கிற போல் வந்து சப்ஸ்கிரைபர் ஆகிய நீங்கள், என்ற உறவுகள் நீங்கள் எல்லாருமே உங்களுடைய ஆசீர்வாதத்தோடு தான் இந்த இருக்கிற பயணத்தை வந்து நான் தொடங்க போகிறேன். கட்டாயம் ப்ரே பண்ணி கொள்ளுங்க. இது ஒரு சர்வீஸ், உண்மையாகவே லேசுப்பட்ட வேலை இல்லை. இருந்தாலும் நான் இந்த வேலையில் வந்து விரும்பி செஞ்சு கொண்டிருக்கிறேன். எங்கள் மூலமாக இன்னொரு ஆட்களுக்கு வந்து ஏதோ ஒரு வகையில் பிரயோசனமாக வந்து இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் இந்த கனடா அம்மாவுக்கு வந்து நன்றியை வந்து சொல்கிறேன். உண்மையாகவே நீங்கள் செஞ்ச பெரிய ஒரு உதவி தான் இந்த இருக்கிற ட்ரிங்கில் இருக்கிற இந்த அம்மாவுக்கு வந்து மாத உதவி வந்து போய் கொண்டிருக்கு. இந்த மாத உதவியில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க வந்து நிறைய வேலைகள் வந்து செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. சாப்பிட்றதா இருக்கலாம், அவங்களுக்கு தேவையான திங்ஸ் சாமானாக இருக்கலாம், எல்லாத்தையும் அதில் தான் வாங்கி கொண்டிருக்கிறாங்க. அவங்களுக்கு பிள்ளைகள் இருந்தாலும் அவங்கள வந்து கவனிக்கிறதுக்கு யாருமே இல்லை. இந்த இருக்கிற ட்ரிங்கோ அம்மாவோட ஃபுல் டீட்டெயில் உங்களுக்கு வேணும்னு சொன்னால் அவங்களோட வீடியோ வந்து கீழே போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களோட வீடியோ வந்து வரும். உண்மையாகவே பாவம். இந்த வீடியோலையும் அவங்கள்ட்ட போயிட்டு ஒரு கொஞ்சம் வந்து கதைச்சிட்டு இந்த இருக்கிற பணத்தை வந்து கொடுத்துட்டு அதுக்கு பிறகு அப்படியே நாங்கள் ரிட்டர்ன் வர போகிறோம். அதோட வந்து நிறைய பேர் வந்து தொடர்ச்சியாக வந்து என்னை சப்போர்ட் பண்ணி கொண்டிருக்கீங்க. நிறைய பேர் லைக் பண்ணுறீங்க, நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க, நிறைய பேர் ஷேர் பண்ணுறீங்க. எல்லாருக்குமே பெரிய தேங்க்யூ. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபைனலாக வந்து மோட்டோவைக்கை கொண்டு வந்து வச்சுட்டோம். மோட்டோவைக்கை வச்சுட்டு நாங்கள் அப்படியே வந்து போக போகிறோம். இதில் வந்து ஒரு கொஞ்சம் தூரம் வந்து அப்படியே நடந்து வந்து போகணும். நடந்து போயிட்டு அப்படியே பஸ் எடுத்தோம்னு சொன்னால் அப்படியே போக வேண்டியதான். அரை மணி நேரத்துக்கு ஒருக்கா வந்து பஸ் வந்து வருமா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து பாவம் வெயிலாக வந்து இருக்குடாப்பா. இப்போ சரியாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 12 மணி ஆகுது. 12:30க்கு தான் வரும்னு நினைக்கிறேன்.
நான் அப்படியே வந்து இனி போகிறது பஸ்ஸில் கொஞ்சம் ஏறுறது ஏழுமான்னு சொல்லி பார்க்குறேன், வீடியோ எடுக்கணுமான்னு சொல்லி அப்படி எடுக்கணும்னு சொன்னால் அதையும் எடுத்துகிட்டு அப்படியே இனி போகிற வழியில் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கண்டினியூ பண்ணி அப்படியே எல்லாமே கண்டினியூ பண்ணி போய்கொண்டிருக்கேன். ஓகே ரைட். அந்த இருக்குது பாருங்கள், முன்னுக்கு வந்து இருக்கு பாருங்கள் பஸ் ஸ்டாப். அந்த பஸ் ஸ்டாப்புக்கு தான் நடந்து போகணும். அதால் அப்படியே நடந்து போயிட்டு அந்த பஸ் ஸ்டாப்பில் வந்து நாங்கள் வெயிட் பண்ண மட்டும் சொன்னால் அதே பிறகு வந்து பஸ் வந்து வரும். அப்படியே வந்து போனோம்டா. சரி சரியா வெயிலாக இருக்குது. இப்போயே வந்து முக்கால்வாசி வேர்க்க தொடங்கிட்டுடாப்பா. இப்படி இருக்கு காய்ஸ். ஒரு பிரச்சனை ஒரு சம்பவம் நடந்துட்டு என்னென்னு சொன்னால், நான் வந்து சரியாக ரவுண்ட் போர்டுக்கிட்ட வந்து இறங்கணும். ஆனால் வந்து நான் இறங்கின இடம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சரியாக வந்து ஒரு 3 கிலோமீட்டருக்கு முன்னுக்கு வந்து இறங்கிட்டேன். அந்த பஸ்ஸிலேருந்து வாகக்குள்ள வந்து சரியான லொக்கேஷன் வந்து விளங்கல. அப்போ ஒரு 3 கிலோமீட்டருக்கு முன்னுக்கு வந்து இறங்கி ஒரு 3 கிலோமீட்டர் நடந்து போகணும். ரைட். நடந்து போயிட்டு அபாயபுரம் ஜங்ஷன் அங்கே தான் நான் போகணும். அந்த ரவுண்டு போட்டுக்கிட்ட போயிட்டு இனி அங்கேருந்து அப்படியே வந்து அம்மாவோட வீட்டை வந்து ட்ராவல் பண்ணணும். ஓகே, எல்லோரும் வீடியோ வந்து பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. கட்டாயம் வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு வந்து இந்த வீடியோ வந்து அனுப்பி விடுங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும், நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் தான் வந்து எங்களுக்கு ஒரு வகையில் வந்து ஒரு மோட்டிவேஷனாக வந்து இருக்குது. இன்னும் நிறைய வீடியோஸ் வந்து செய்யணும், இன்னும் நிறைய இடங்களுக்கு போகணும், இன்னும் நிறைய பேர் ஆக்களை வந்து போய் பார்க்கணும் என்ற ஒரு உற்சாகத்தை வந்து தருது நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்லேயும் தான். அதே போல் வந்து நிறைய பேர் வந்து தொடர்ச்சியாக வந்து நீங்கள் எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணி கொண்டு இருக்கிறீங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சரியாக வந்து 4 மணி. நான் நினைக்கிறேன் இனி நான் இங்கேருந்து அங்கே பிறகு ஒரு 4-2 ஆளும் ஒரு அரை மணி தேலம், அங்கே போயிட்டு ஒரு 1.5 மணி தேலம் மெனக்கிட்டாலும் திரும்பி ரிட்டர்ன் வந்து ஒரு 5 மணி 6 மணிக்கு வந்து பஸ் எடுத்துடலாம். அதுக்கு பிறகு வந்து நான் வந்து அப்படியே வலிக்கிட்டு வருவேன். தம்பி இந்த மாதிரி பார்க்குறீங்களா லொக்கேஷன்? நானும் பார்க்கல, இவனும் பார்க்கல. இறங்கக்குள்ள தான் நடந்த பெரிய ஒரு பிரச்சனை. அடுத்தது காசும் வந்து குறைவாக வந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த அம்மாவுக்கு வந்து 10,000 ரூபா காசு வந்து ஐயோ நாய் அடி கொடுத்தார். இந்த அம்மாவுக்கு 10,000 ரூபா காசு வந்து கொடுக்கணும். அப்போ அடுத்த மாதம் ஒரு 10,000 ரூபா கொடுக்கணும் தானே. அப்போ இந்த வீடியோலேயே வந்து ஒரேடியாக வந்து ஒரு 20,000 ரூபா காசை கொடுப்போம்னு சொல்லி பார்க்குறேன்டா. அடுத்த மாதத்தை என் காசையும் சேர்த்து கொடுத்து அவங்கள்ட்ட சொல்லிட்டு வருவோம்னு சொல்லி, அப்போ எக்ஸ்ட்ரா இன்னொரு 10,000 ரூபா காசு வந்து விட்ருவணும். அதுக்கும் ஏடிஎம்முக்கு வந்து போகணும். ஏடிஎம் வந்து நான் ஃபோனில் லொக்கேஷன் வந்து பார்த்தினான், அதுவும் ஒரு 2.8 கிலோமீட்டர் வந்து காட்டுது. அப்படியே நாங்கள் போகிற வழியில் ஏடிஎம் இருக்குது. ஏடிஎம்மில் நிப்பாட்டிட்டு நின்று காசை விட்ரு பண்ணி எடுத்துகிட்டு அப்படியே வந்து உள்ளுக்குள்ளே வந்து போகலாம். பிறகு எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இந்த இடங்களை காட்டுறேன் பாருங்கள், எப்படி இருக்கு இடங்கள். இதுதான் ட்ரிங்கோ என்னும் அழகான ஊர். இதுக்கு அங்காடு அப்படியே போனால் நான் போன வீடியோவில் வந்து போட்டிருப்பேன். போன முறை வந்து போட்ட வீடியோ வந்து யாரும் பார்க்கலன்னு சொன்னால் கட்டாயம் வந்த வீடியோ போயிட்டு பாருங்கள். நாங்கள் போயிட்டு ட்ராவல் பண்ணிவிட்டு பிறகு வரக்குள்ளே வந்து மானோட வீடியோ, மானோட போயிட்டு காய்க்கிறது, மானோட விளையாடுறது எல்லா வீடியோ வந்து அப்டேட் வந்து பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். போயிட்டு இனி ஏடிஎம்மில் உங்களை சந்திக்கிறேன்னா. ரைட். 7வது கட்டம் வந்து ஒரு ஆட்டோ 1000 மணி எடுத்துட்டேன். ஏனண்டா ட்ராவல் பண்ணிட்டு வந்தானே சரியா டயர்டாக இருக்குது. இப்போ நடக்கிற சரியாக கஷ்டமாக இருக்குது. அப்போ ஒரு ஆட்டோ 1000 மணி எடுத்துகிட்டு ஆட்டோவில் வந்து போய் கொண்டு இருக்கிறேன். இது எடுங்கண்ணே, காசு எடுத்துரும் 10,000 ரூபா. ஓகே, ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ரீச் பண்ணிட்டேன். இனி வந்து இந்த ரவுண்ட் அபவுட்லேருந்து இப்படியே வந்து அங்கே வந்து போகிறது தான். இனி வந்து கிட்ட நல்ல காலம் வந்து ஆட்டோ வந்து எடுத்துகிட்டு வந்து அப்படி ஆட்டோ இல்லாமல் வந்துருந்தோம்னு சொன்னால் கஷ்டப்பட்டுருவோம். என்னென்னா 2.8 கிலோமீட்டர் என்று சொல்லி நான் யோசிச்சோன்னு நான் நினைச்சேன் பக்கத்தில் அணே நடந்து போவோம்னு சொல்லி. ஆனால் ஒரு கொஞ்சம் தூரம் தான் நடந்தேன். சரியா நாக்கு வழியால் தள்ளிட்டு அப்போ சரி வராது. ரெண்டு ஓட்டு பக்கத்தில் ஒரு ஆட்டோ ஒன்று இருந்துச்சு,
போகலாமான்னு சொல்லி கேட்டேன், எவ்வளோன்னு சொல்லி கேட்டேன். தும்சி ஆகினாங்க, 300 காசு கொடுத்தேன். சரி ஒரு மாதிரியாக வந்துட்டு இல்லாட்டி நல்லதாக இருந்துருக்கு. ரைட், இனி இப்படி ஏதாவது வந்து அப்படியே போகலாம். உப்புவெளி இந்த இருக்கு, உப்புவெளி வீதி. அந்த இருக்கு ஒரு பெரிய ஒரு பில்டிங் ஒன்று விளங்குதா, அந்த பெரிய பில்டிங்க்கு பக்கத்தால் போகிற ரோட்டால் அப்படியே போனோம் நம்மளோட வீடு வந்துடும். இனி அதுக்கு பிறகு அப்படியே வந்துட்டு எடுத்துக்கிட்ட பஸ் ஸ்டாப் இங்கே இருக்கும், அந்த பஸ் ஸ்டாப்பில் நின்று அப்படியே போனோம்டா. சரி சரி வாங்க நீ போவோமா. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து இறங்கிட்டு இந்த இருக்கு, இந்த ஒழுங்கைக்குள்ளே தான் நம்மளோட வீடு. அப்பா வந்து முன்னுக்கு வந்து இருக்கிறேன், அப்படியே போவோம். அவங்களுக்கு தெரியாது நான் வாரேன்னு சொல்லி. அப்பா வணக்கம். அப்பா அப்பா என்ன நிறுத்துறியா, நிறுத்துற மாட்டேங்க. ஹலோ வெல்கம், போயிட்டு வாண்ணா. அப்பா வணக்கம். என்ன மதிக்கலையா, மதிக்கலையா ரெண்டு? என்ன இங்க எப்படி கதை கண்டிருக்கிறேன், மதிக்கலையா? இப்போ வருங்க, இப்ப தெரியும். இவன் வச்சிட்டீங்களா? யாரு? என் மகனா இருக்கிறோம்ல, மகனா இருக்கியார்? இல்ல இல்ல, மனசுக்கு சுகம் இல்ல, சுகம் இல்லையா? சுகம் இல்ல, வருத்தம் வந்து பேசிக்கிட்டு. என்ன இருந்தது, என்ன ஏன் சுகம் இல்லை திடீர்னு, என்ன நடந்து? வார வாரம் வார சுகம் கட்டிட்டோம் வாங்க. என்ன இருந்தா அம்மாக்கு, என்ன மறந்து? திடீரெண்டு ரத்த குறைவா இருந்தது தன்னையா, திடீரெண்டு நைட்டு மூச்செடுக்கலாம் போயிட்டு. தாத்தா உள்ளுக்கு வாங்க, தாத்தா உள்ளுக்கு வாங்க, உள்ள வாங்க. பாச்சு இருந்துருங்க, இருங்க. நான் வந்து பஸ்ல வந்தேன், கிட்ட வாங்க ஐயா. திடீரெண்டு எனக்கு மூச்செடுக்கலாம் போயிட்டு. மூச்செடுக்கலாம் போயிட்டா? போய் பேசாம இருங்களேன், கதைக்கிறது. ஒரு எல்லாரும் கூட்டாண்டு மருந்து எடுத்துற சொன்ன, 1 மாசம் எடுத்து மருந்து எடுத்துன்னு சொன்னேன் உங்களுக்கு வந்து 1 மாசம். திடீர்னு மூச்செடுக்கலாம் போயிட்டு எடுத்து. நான் போன முறை வரக்குள்ள மருந்து நிறைய வச்சிருந்தீங்களா? எல்லாம் குடிச்சிட்டேன் கொஞ்சம். எனக்கு ஒரு நைட்டு மூச்செடுக்கலாம் போயிட்டு. கதைக்கு எல்லாம் கஷ்டமா இருக்கா? ஐயா கஷ்டம், கதைக்கு கதைக்கெல்லாம் வருது. சாப்பிட்டீங்களா? ஒண்ணுமே தொண்டைக்கால இறங்குது இல்லையா, சாப்பிட்டேன். சாப்பாடு ஒண்ணு இறங்கு இல்லையா? சாப்பாடு ஒண்ணும் சாப்பிடுறாங்க இல்லையா? தண்ணி எல்லாம் கஷ்டமா இருக்கு, தண்ணி குடிக்கிறதே கஷ்டமா இருக்கா? ஆமாய்யா, அது சரியா போகுது. சுகம் தந்தது எனக்கு, அந்த பிள குறைவு தானையா. விழுந்துட்டேன், காலம் கொஞ்சம் உடைச்சு 10 கட்டியிருக்கேன். கால் எங்க விழுந்து? வீட்டுக்குள்ள தானையா விழுந்து. நிறைய கதை காட்டுங்க மீது, நிறைய கதைக்கணும் ஐயா. எனக்கு இன்றைக்கு எல்லாம் இருக்கு ஐயா, நிறைய கதைக்கணும். அம்மா இன்றைக்கு ஏலானே அம்மாக்கு அந்த மாச உதவி கொண்டு வாரதானேம்மா, தாரக்கு தான் வந்தேன். நான் வலிக்கிட்டு தந்துட்டு போவோம்னு சொல்லி கனடா அம்மா வந்து அனுப்பியிருக்கிறாங்க. நன்றி அம்மா, நன்றி ஏசப்பா, என்னால எல்லாம் இருக்கு. கனடா அம்மா, நீங்க செய்யற உதவிக்கு நன்றி. உங்களை ஆண்டவர் மேல் மேலும் ஆசீர்வதிப்பு. எனக்கு சுகம் கொஞ்சம் ஏசப்பாட்ட போயிடுவோம் தெரியும். போனோம் ஜோய் மகன் மூலமா அறிவிங்க, அறிவிங்கம்மா. நன்றி அம்மா, என்னால கதைக்க. அம்மா என்ன அப்படிலாம் சொல்ல, உங்களுக்கு ஒண்ணு நடக்காது. ஹாஸ்பிட்டல்ல போய் என்னம்மா சொல்றாங்க? ஹாஸ்பிட்டல்ல போய் எனக்கு மருந்து எடுத்து குடிச்சு சரியா போங்கப்பா, சரியா போ. அதான் நீங்க நம்பிக்கை வரீங்க, நான் வந்துட்டு இருந்தானே எவ்வளவு தூரம் வந்து வாரம் உங்களை வாக்குறக்கா. சரிம்மா, நன்றி அப்பா. இப்போ கதைக்கிறாங்க வந்து, நான் ஜேசுபாட்ட போறேன் எல்லாருக்கும் தெரிஞ்சிட்டு போல இருக்கு. வந்து கதைக்கிறாங்க, அப்புறம் கொஞ்சம் நாளைக்கு கதைக்காம இருப்பாங்க. கொஞ்சம் ஆசிரியர் போட வலிக்கிறாங்க. எனக்கு யாரு யாரு வந்து கதைக்கிறாங்க? பிள்ளைகளா வந்து பார்த்துட்டு போயிட்டாங்க. பார்த்தாங்களா? வந்து பார்த்துட்டு போயிட்டாங்க.
நான் அந்த பக்கத்தோட்டு வராக்கள் போய் பத்தெல்லாம் கட்டி அது சரியா போயிடும் ஐயா. கனடாம்மா நன்றிம்மா, என் பிள்ளை என்னை தேடி வந்துட்டு நான் போய் மருந்து எடுக்கிறேன் ஐயா, மருந்து எடுக்கிறேன். நிறைய கதைக்கு எனக்கு இப்போ கதைக்கு எல்லாம் இருக்கு ஐயா. அது இல்ல சரிம்மா, சரி சரி, நீங்க கதைக்காங்க. மூச்சு எடுக்கலாம் இருக்கு ஐயா. நன்றி அப்பா, என்னை தேடி வந்ததுக்காக கனடாம்மா. எனக்கு இல்ல எல்லாம் இல்ல, எழுப்ப வேணும் எழுப்புனா கஷ்டம், அதனால மூச்சு எடுக்கிற கஷ்டமா இருக்கு. சரி சரி ஆயிரும் அப்பா. ஆனா போன மாசம் நல்லா இருந்தீங்கடா, அதுக்கு முதல் மாசம் நல்லா இருந்தீங்க, இப்ப என்னடாப்பா சிஸ்? எஸ், மனுஷன் வாழ்க்கை அப்படித்தானப்பா. நான் காய்ச்சல் காயுதா? காய்ச்சல் நைட்டுக்குதா, அதுக்கு சரியாயிரும். என்ன எல்லாம் இருக்கு ராஜா என்று சொல்லுவேன். கனடாவாக நன்றி சொல்லிட்டேன். கனடாமா உங்களுக்கு மிக்க நன்றி அம்மா. நீங்கள் இந்த நேரத்தில் எனக்கு உதவுறது ஆண்டவருடைய ஆசீர்வாதம்மா. நான் மீண்டும் பண்ணி சொல்கிறேன், ஆண்டவர் நீங்கள் நல்லா இருக்கும். ஆண்டவர் உங்களை சுகப்படுத்தோடு உங்களை எனக்கு ஜெபிக்க கூட எல்லாம் இருக்கும். நான் ஜேசுப்பட்ட போயிட்டேன்டா, ஜோதிமான் மூலமாக உங்களுக்கு அறிவிக்கிறோம். நன்றி. உங்களை ஆசீர்வதிக்கணும் ஆண்டவர். உங்களை கையின் பிரகாசத்தை ஆசீர்வதி, உங்களை மேல் மேலுமாக ஆசீர்வதி. நான் ஜேசுப்பாட்டு யோசிக்காங்க. இது என்ன கரைச்சி வச்சிருக்கீங்க? இது என்னப்பா? அது பப்பாசு குடிக்கிறதா? கொஞ்சம் குடி, கொஞ்சம் கரண்டி கொஞ்சம் கரண்டி இல்லைண்ணே. அப்ப அப்பாக்கு என்ன சாப்பாடு? சோறு தந்தவங்க எல்லாம் பக்கம் மக்கள் கொஞ்சம் ஹெல்ப் பண்றாங்க, கொண்டு வந்து தராங்கண்ணே. ஓமா எனக்கு எல்லாத்தானா எல்லாரோட நல்லா இந்த எல்லா டைம்ல செய்யறது ஆண்டவருடைய ஆசீர்வாதம். நம்ம செய்யற வருத்தம் வரும், சுகம் வரும், அதுதான் மனதின் இயற்கை. ஆண்டவர் தர எனக்கு என்ன சொல்றேன்னு சொல்லியே விலங்குல வந்து போன மாசம் வந்து பாவுக்குள்ள வந்து நல்ல சுகமா வந்து இடையில கால் பண்ணிருந்தீங்களா? எனக்கு ஞாபகம் இல்லைம்மான்னு பண்ணிருப்பேன். எனக்கு ஞாபகம் இல்லையா. நான் நிறைய கதைக்கு இருக்கு, நிறைய நான் சுகமாக அம்மா கதைக்கிறேன். நான் கட்டாயம் கதை பண்ணப்பா. அப்ப பாத்தீங்கன்னு சொன்னா அம்மாவோட வந்து நிறைய விஷயங்கள் கதைக்கணும்னு சொல்லி நானும் வந்தேன்னா, ஆனா அம்மாவோட உடல்நிலை காரணத்தினால அம்மாவோட வந்து எதுவுமே கதைச்சு கொள்ள இல்லாம இருக்கு. அவங்களுக்கு வந்து மூச்சு எடுக்கிற பிரீத்திங் ப்ராப்ளம், கொஞ்சம் மூச்சு எடுக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. கனடால வந்து சாப்பிடாம வந்து இருக்கிறாங்க. இந்த ஏரியால இருக்கிற பக்கத்து வீட்டு ஆட்கள் வந்து நிறைய பேர் வந்து இவங்களுக்கு வந்து சாப்பாடு கொடுத்து கொண்டிருக்காங்க அம்மாவுக்கு வந்து. அடுத்து வந்து பாத்தீங்கன்னு சொன்னா தண்ணி சாப்பாடு மூலம் தானே அம்மா சாப்பிடுறீங்கன்னா, தண்ணி சாப்பாடு அப்படிதான் சாப்பிட்டு கொண்டிருக்காங்க. என்ன கதைக்கிறேன்னு சொல்லி விலங்கல்ல அம்மா ஒன்று யோசிக்காதீங்க. நான் வந்து அந்த உதவி பணத்தை வந்து தாரதுக்காக நான் தந்துட்டு போயிடுறேன். அம்மா கவனமா போங்க ராஜா, ஜேசப்பா உங்களோட கூட இருக்கு. அம்மாவோட ஆசீர்வாதம், அம்மாவோட ஆத்மா என்னை விட்டு பிரிஞ்சாலும் உங்களோட கூட இருக்கும் ஐயா. உங்களோட நான் நிறைய கதைக்கணும், நிறைய கதைக்கு இருக்குன்னு. அதான் நல்ல உஷாரா கதைப்பாங்களேடாப்பா. ஐயோ யோசிக்காங்கம்மா, மூச்சு வாங்குது, என்னால எல்லாம் இருக்கு ஜேசப்பா. நான் வருவன் மகன் ஜேசப்பா என்னை அனுப்பி வைப்பேன். நான் வந்து கதைப்பேன், என்னை மூச்சு போய்க்கு முதல் கதைப்பேன் ராஜா. என் சாமி ஜேசப்பா தந்த சொந்தம் எனக்கு நிறைய. நான் கதைப்பேன் உங்களோட. ஆமா இதை பிடிங்கண்ணே. ஏழுமா ஏழும் ஐயா 20,000 ரூபா இருக்கா? 20,000 காசு தந்திருக்கேன் உங்களுக்கு. அடுத்த மாசத்தையும் சேர்த்து தாம்மா தந்துருக்கேன். எனக்கு கொஞ்சம் வார கஷ்டம் தானே டிராவல் பண்ணி. அப்ப 10,000 படி அடுத்த மாசத்துக்குரிய 10,000 ரூபாய் காசையும் சேர்த்து தந்திருக்கேன். எதுவும் மண்டா இடையில எனக்கு எடுங்க, சரியா? கோல் எடுங்க, நான் வருவேன். பைக்கை வீட்டை வச்சுட்டு பஸ்ல ஏறி வந்தேனாமா, தூரம் தானே, ஏழாம இருக்கு. ஓடி 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 நாங்க நிறைய கதைக்கணுமாப்பா உங்கள்கிட்ட, நிறைய உங்கள்கிட்ட வாங்கிட்டு உண்மையில் சொல்ல இருக்குது. நான் சுகமாக்கி கதை பண்ணப்பா. ஓகேம்மா ஓகேம்மா, ஓகே ஓகே, கவனமா போயிட்டு வரணுமாப்பா. சரிம்மா நான் போறேன். முந்திர நீங்க தூங்குங்க. அப்பா ஏதாவது வாங்கி கொடுங்க. நன்றி. முதல் தந்த அம்மாக்கு நன்றி. பிள்ளைங்களே மறந்து போதானே. இப்ப ஆட்டோ டயர் பண்ணல இல்லப்பா, இப்ப அவசரம் இல்லை, நடுக்க பிடிக்கலாம். அவங்க ஆட்டா பிடிக்கலாம், நான் பிடிச்சிட்டு கொண்டு தெரியா. இப்ப வேணாம் ஐயா, நான் இப்ப நிறைய வேலை இருக்கும், பாத்ரூம் போ, அப்படி குளிச்சு விழிக்கிறோம். குளிக்கலாம், சும்மா சுடுதண்ணியால தாத்தா கழுவி விடுவேன்.
இருக்கு. பக்கத்துல தானே இருக்கு, ஹாஸ்பிட்டல் போகலாம். பக்கத்துல இருக்குண்ணே. சரிம்மா, ஒரு அப்போ உடம்பு பார்த்துக்கொள்ளுங்கம்மா. எனக்கு பெரிய கவலையா இருக்கு. கவலைப்படாது. நான் வளமே வந்தா அம்மாவோட சிரிச்சு காய்ச்சி பாட்டெல்லாம் படிச்சு சந்தோஷமா என்ன எவ்வளவு சந்தோஷமா காய்ச்சிட்டு போறேன். நீங்க இப்படி கஷ்டப்படுறீங்க. இல்லப்பா, ஜெசுப்பா கூப்பிட்டா போகணும், திரும்பி பார்க்க கூடாது. நான் இந்த தங்க நிறைய கதைகள் இருக்கையா, நிறைய விஷயங்கள் நான் கதைக்கிறேன். 2 வார்த்தை போக்கு நான் கதைச்சிடுவேன் உங்களோட. நீங்க அறியணும் கூட எந்த போயும் நான் சொல்ல மாட்டேன். என் மகனே கிட்ட வாயா, என் தங்கமே. என் தங்கமே மூச்சு அடிக்கலாம் இருந்ததா? அப்படியா? ஜெசுப்பா போயிட்டு வாங்க. யோசிக்க வேணாம். சரியாம்மா, அப்ப எதுவும் எனக்கு கால் பண்ணுங்க. சரியா? இந்த நம்பர் இருக்கு, இந்த நம்பர்ட்ட எதுவும்டா எனக்கு வந்து கால் பண்ணுங்க. எதுவும் வந்து மருந்து எதுவும் அப்படி வாங்கணும், அவசரமா காசு வேணும்னாலும் எடுங்க. சரியா? இதை கவனம் பார்த்துக்கொள்ளுங்கம்மா. சரியா? நான் போறேன்னா. ஓகே கைஸ், இந்த வீடியோ வந்து இதோட வந்து முடிச்சுக்கொள்கிறேன். என்னென்னு சொன்னால், அம்மாவோட சிச்சுவேஷன் வந்து வெரி பேடாக வந்து இருக்குது. நான் கூட வந்து நினச்சி பார்க்கல. என்ன உங்களுக்கே தெரியும், இதுக்கு முதல் வந்து இந்த ட்ரிங்கோ அம்மாவோட வீடியோ வந்து ஒரு 2-3 வீடியோ வந்து நான் போட்டிருக்கேன். அப்போ அந்த வீடியோ வந்து இதுக்கு முதல் வந்து பார்த்தாக்களுக்கு வந்து விளங்கும், அந்த அம்மா வந்து எவ்வளோ ஆக்டிவாக வந்து இருந்தவங்கன்னு சொல்லி, வந்த உடனே நின்றமான்னு சொல்லி எழும்பி என்னோட வந்து நக்கல் அடித்து சிரித்து வடிவாக வந்து கதைப்பாங்க. இந்த ஹெல்பிங் வீடியோ மட்டுமே கிட்டத்தட்ட 1.5 மணி தேதிக்கிட்ட ட்ரிங்கோ அம்மாவோட வீடியோ வந்து நாங்கள் போடுறாங்க. வந்த அந்த புன்சிரிப்போட சந்தோஷமாக வந்து வரவேற்பாங்க. அந்த வெல்கம் பண்ணுறதே வந்து இப்போ எனக்கு வந்து பிடிச்சிருக்கு. ஆனால் இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், அவங்களால ஏழை அப்படியே நித்திர கொண்ட மாதிரி இருக்கிறாங்க. கண்ணெல்லாம் வந்து இப்படி மேலே போயிட்டு போன மாதிரி இருக்குது. தண்ணி ஒன்றும் வந்து குடிக்க இல்லாமல் இருக்காமல் எல்லாமே வந்து ஸ்பூன் மூலமாக தான் குடிக்கிறாங்களாம். சாப்பாடு இல்லாமல் இருக்குது. சாப்பாடு வந்து அப்படி தான் சாப்பிடுன்றாங்க. ரொம்ப வந்து கஷ்டப்படுறாங்க. இவங்க வந்து ஒரு பெரிய ஒரு உதவி உண்டு என்கிட்ட வந்து கேட்டிருந்தாங்க. ஆனால் அந்த உதவி வந்து இது வரைக்கும் இந்த இருக்கிற அம்மாவுக்கு வந்து கிடைக்கல. அது எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்தியாவுக்கு போகிறதுக்காக வந்து காசு வந்து கேட்டிருந்தாங்க. ஒரு பாஸ்டரை போய் பார்த்துக்கணும், அதுதான் என் கடைசி ஆசை. அந்த பாஸ்டரை போய் பார்த்தா இந்த வருத்தத்துக்கு வந்து எனக்கு வந்து சுகம் கிடைக்கும்னு சொல்லி அவங்க வந்து அதில் வந்து நம்பிக்கை வச்சுருக்குறாங்க. அப்போ நானும் 2-3 வீடியோ மூலமாக போட்டு பார்த்தேன். அதுக்குரிய உதவிகள் எதுவும் கிடைக்கல. நான் அதுக்கு பிறகு வந்து பார்த்தா அம்மா வந்து எனக்கு திரும்பி கால் பண்ணி கொண்டே இருந்தாங்க. இன்னம்மா இந்தியாவுக்குரிய உதவிகள் எதுவும் கிடைச்சிச்சா, இந்தியாவுக்கு யாரும் வந்து என்ன அனுப்புறதுக்கு காசு எதுவும் அனுப்புனாங்களாமான்னு சொல்லி கேட்டாங்க. நான் சொன்னேன், இல்லைம்மா, உங்களுக்கு மாதம் வந்து ஒரு கனடாவில் இருக்கிற ஒரு அம்மாவும் பட்டிருக்கிறாங்க. மாதம் ஒரு கொஞ்சம் காசு தரேன், அதை கொண்டு போய் கொடுங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த உதவி மட்டும் தான் வந்திருக்கு, இது வரலன்னு சொன்னேன். அதுக்கு பிறகு அவங்களும் அதை பற்றி கேட்கல. சரிம்மான்னு விடுங்க, எல்லாமே ஆண்டவர் சித்தப்படி வந்து நடக்கும்னு சொல்லி அப்படியே விட்டுட்டாங்க. இப்போ வந்து இன்னும் அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் என்கிட்ட நிறைய ஓப்பனாக வந்து நிறைய விஷயங்கள் சொல்லணும். ஏதோ விஷயங்களை வந்து மனசுக்குள்ளே மறைச்சி வச்சு கொண்டு இருக்கிற மாதிரி இருக்கிறாங்க. நிறைய விஷயங்களை வந்து அவைக்கு வந்து ஓப்பனாக வந்து கதைக்கணும். ஆனால் என்ன சிச்சுவேஷன்னு சொன்னால், இப்போ அம்மாவுக்கு கொஞ்சம் மேலாமல் இருக்குது. அப்போ அவையாலும் காய்ச்சி கொள்ளையில். அப்போ அவள் சொல்கிறாங்க, என்னென்னா, மகன் நீங்கள் கதியாக வீட்டை போங்க, இருட்டுப்படுது, மலைக்கு முதல் வந்து நீங்கள் வீட்டை போங்க, நான் ஒரு 2 நாள் இல்லை உங்களுக்கு நான் கால் பண்ணி என்னென்ன விஷயம்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள்கிட்ட நான் நிறைய விஷயங்கள் கதைக்கணும் என்று சொல்லியிருந்தாங்க. அப்போ நான் திரும்பியும் போயிட்டு கேட்க, மகன் இயலாமல் இருக்கு, நான் ஒரு 2 நாள் திரும்பி கால் அடிப்பேன், அப்போ வந்து நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன்னு சொல்லியிருந்தாங்க. இந்த வீடியோ வந்து எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கட்டாயம் ஷேர் பண்ணி விடுங்க. இந்த கனடா அம்மாவுக்கு வந்து தேங்க்யூ சொல்லிக்கொண்டு, இந்த வீடியோவில் வந்து ஒரு நன்றியை வந்து சொல்லிக்கொண்டு இந்த வீடியோ வந்து இதோட வந்து முடிச்சுக்கொள்கிறேன். அடுத்த நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்கின்றேன். பாய் கைஸ்.